இப்ப நானே சின்ன வயசுல பாட்டெல்லாம் பாடிட்டு வரும்போது எங்க பாட்டி ஒரு நிமிஷம் இரு அப்படிம்பாங்க. என்னன்னு கேட்டாக்கா, உப்பு, கல் உப்பு, மிளகா எல்லாத்தையும் 2 கை, கடுகு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உட்காந்து என்னமோ சொல்லுவாங்க, நாய்க்கண்ணு, நரிக்கண்ணு, நோரக்கண்ணு, நொல்லுக்கண்ணு என்னெல்லாமோ சொல்லிட்டு அப்படிம்பாங்க. ஐயா துப்ப சொல்றேன், துப்பாத துப்புன்னு சொல்லு அப்படிம்பாங்க. இதை கொண்டு போய் அதுக்குன்னு கும்மிட்டியில நெருப்பு பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல போட்டா படபடப்படான்னு வெடிக்கும். எப்படியும் கடுகு வெடிக்கும், மிளகா வெடிக்கும், உப்பு வெடிக்கும். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பத்தியா எவ்வளவு திருஷ்டி பாரு அப்படிம்பாங்க. சில நாளைக்கு வெடிக்காது, அது அந்த மிளகா எல்லாம் ஈரமா இருக்கும், யாருக்கு தெரியும். அப்ப இல்ல பாரு வெடிக்கவே இல்லை, ரொம்ப திருஷ்டி அப்படிம்பாங்க. இப்படினாலும் திருஷ்டிம்பாங்க, அப்படின்னாலும் திருஷ்டிம்பாங்க. ஆக மொத்தம் எனக்கு என்ன நிம்மதின்னு கேட்டா, பாடா இன்னைக்கு திருஷ்டி சுத்தி போட்டாச்சு, எந்த கண்ணும் நம்மள தாக்காது. இது எல்லாமே நம்பிக்கை, மைண்ட் செட். திருஷ்டிங்கிறது படலாம், கல்லறி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படிம்பாங்க. கண் பார்வையில திருஷ்டி இருக்கதா இருக்கும். சில பேருக்கு வைத்தறிச்சலோட பார்த்தாங்கன்னாக்கா, அப்பாடா நல்லா இருக்கிறாங்கப்பானாக்கா அடுத்த நாளைக்கே ஏன் தடிக்க விழுந்து காலை உடைச்சுப்போம். இதுவும் நடக்கும். ஆனா இந்த மூட நம்பிக்கைக்கு ரொம்ப வாழ்க்கையில நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எதுக்கடி இதுலயே தான் இருப்பீங்க. அவங்க பாக்குறாங்க கண்ணு, இதனாலதான் ஆயிப்போச்சு. அப்ப உங்க வாழ்க்கையில என்னைக்கு நீங்க முன்னேறுறது? உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். ஒரு தெய்வீக அனுபவம்.